தேனி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்து 68.50 அடியை எட்டியிருக்கிறது. இதனால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா. தேனியில 5 மாவட்டம், மொத்தமாக தேனியோடு சேர்த்து 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 71 அடி கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த 26ஆம் தேதி 66 அடியை எட்டியது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா அப்போது முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா நீர்வரத்து அதிகரித்து இன்று காலையில பார்த்தீங்கன்னா அணையின் நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா 68.50 அடி எட்டி. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் வைகை கரையோர இருக்கக்கூடிய மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. அதாவது வைகை அணையின் மதகு பகுதிகளில் அமைக்கப்பட்ட அபாய சங்கு 2 முறை ஒலித்தது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையினர் தீவிரமா கண்காணிச்சு, அதாவது பல்வேறு துறை அதிகாரிகள் சுற்றுக்கு அனுப்பப்பட்டு கரையோர மக்களுக்கு தற்பொழுது எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா வைகை அணைக்கு தற்பொழுது வினாடிக்கு 1594 கன அடி நீர் வரத்து வந்து கொண்டிருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா முழு கொள்ளளவை எட்டும் சொல்லி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா 69 அடி எட்டும் பொழுது வைகை அணைக்கு வரும் உபரி நீரை ஆற்றில் திறந்து விடுவது வழக்கம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வைகை அணையின் முழு கொள்ளளவான 71 அடி தண்ணீர் தேக்க பொதுப்பணித்துறையினர் முடிவு செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹேமலதா.